இந்த உலகத்துல எப்படி பணம் ஒர்க் ஆகுது, அந்த பணம் உங்ககிட்ட வரணும்னா என்ன பண்ணணும்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாப் கேலக்ஸி. நான் உங்கள் செல்வா. இன்னைக்கு இந்த வீடியோல பணம் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நான் சொல்ற இந்த 5 சீக்ரெட்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. சீக்ரெட் நம்பர் 1, நாட் அஃப்ரேட் டு டாக் அபவுட் மணி. என் வீடியோ பாக்குறவங்கள நிறைய பேர் என்கிட்ட ஏன் நீங்க பணத்தை பத்தி நிறைய பேசுறீங்கன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்றது, பணங்கிறது தப்பான விஷயமோ அதை பத்தி பேசுறது சட்டப்படி குற்றமோ கிடையாது. பணங்கிறது நியூட்ரலான விஷயம். உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப உங்களுக்கு கிரிக்கெட் பத்தி பேசுறது ரொம்ப பிடிக்கும். IPL, ஒன் டே, டெஸ்ட் மேட்ச் இப்படி எல்லாத்த பத்தியும் பேசுவீங்க. இப்ப உங்களுக்கு கிரிக்கெட் பாக்குறதோ கிரிக்கெட் விளையாடுறதோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ கிரிக்கெட் பத்தி பேசுறதுக்கு அசிங்கமா இருக்கு இல்ல பயமா இருக்குன்னு சொல்லுவீங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்ல மாட்டீங்க. அது போலதான் பணத்தை பத்தி பேசுறதுக்கு பயப்படாதீங்க, அசிங்கமா நினைக்காதீங்க. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை பத்தி யாரு பேசுறாங்களோ அவங்க கெட்டவங்க, பேராசை பிடிச்சவங்க நினைப்பாங்க. அப்படியெல்லாம் நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்லை. உங்க எல்லாரோட மைண்ட்லயும் ஒரு சில விஷயங்கள் ஸ்ட்ராங்கா நம்புவீங்க. அது ஹெல்த் பத்தியோ சக்சஸ் பத்தியோ இல்ல லைஃப் பத்தியோ இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம். அது போலதான் பணமும். உங்க எல்லாருடைய மைண்ட்லயும் கண்டிப்பா ஒரு ஸ்டோரி இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த கதையை கிரியேட் பண்ணது யாருன்னு. நீங்க பாக்குற சினிமாவா இருக்கலாம், இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இப்படி யாரா வேணாலும் இருக்கலாம். அது இப்ப முக்கியம் இல்ல. ஆனா இப்ப நீங்க பணத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்கிற ஸ்டோரி கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து தான் எடுத்திருப்பீங்க. உங்களுடைய சின்ன வயசுல எப்படி பேய் கதைகளை சொல்லி உங்களை பயமுறுத்தி வச்சிருக்காங்களோ அது போலதான் பணத்தை பத்தியும் சொல்லி உங்களை பயமுறுத்தி வச்சிருக்காங்க. பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், பணம் வச்சிருக்கவங்க எல்லாம் கெட்டவங்க, நீ நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா தப்பான வழியில தான் போகணும், நீ நிறைய பணம் சம்பாதிச்சா அதை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம், இப்படி நீங்க நினைக்கிறது எல்லாமே கட்டுக்கதைகள் தான். இதுல எதுவுமே உண்மை இல்ல. இந்த உலகத்துல யாரெல்லாம் பணத்துக்காக கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே பணத்தை பத்தி பேசுறதுக்கு பயப்படுறவங்க தான். அவங்க யாருமே பணத்தை பத்தி பேசுறது இல்ல. அதை விட்டுட்டு பணத்தை பத்தி ஆர்கியூ தான் பண்ணுவாங்க. உங்க பேரண்ட்ஸோ இல்ல நீங்களோ மத்தவங்க கிட்ட பணத்தை பத்தி ஆர்கியூ தான் பண்ணுவீங்க. உங்கள எத்தனை பேர் பணம் இல்லாம மத்தவங்களுக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ திரும்பவும் சொல்றேன், சீக்ரெட் நம்பர் 1, பணம் யாருகிட்ட வரும்னா யாரு பணத்தை பத்தி பயப்படாம பேசுறாங்களோ அவங்க கிட்ட தான் பணம் போகும். அடுத்து சீக்ரெட் நம்பர் 2, who love money the most. யார் அதிகமா பணத்தை பத்தி லவ் பண்றாங்களோ அவங்க கிட்ட தான் பணம் போகும். பணங்கிறது ஒரு அற்புதமான பொருள். அது இல்லாம இருக்கிறது தான் வறுமை. அதுவே பணம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது வளம். யாராவது உங்ககிட்ட பணத்தை பத்தி விடு, அதை பத்தி நினைக்காதுன்னு சொன்னாங்கன்னா அந்த நிமிஷம் நான் சொல்ற எக்ஸாம்பிள நினைச்சு பாருங்க. நீங்க என்னைக்காவது ஆக்சிஜனை பத்தி நினைச்சு பார்த்திருப்பீங்களா? கண்டிப்பா இல்ல. ஏன்னா இந்த உலகத்துல ஆக்சிஜன் நிறைய இருக்கு. அதனால நீங்க ஈஸியா சுவாசிக்க முடியுது. அதனால ஆக்சிஜனை பத்தி நீங்க ஒரு நிமிஷம் கூட நினைக்கிறது இல்ல. அதுவே உங்களுக்கு நீச்சல் தெரியாம தண்ணிக்குள்ள ஒரு 30 செகண்ட் இருந்து பாருங்க. அந்த தண்ணிக்குள்ள இருந்து எப்படியாவது வெளியே வந்து ஆக்சிஜனை சுவாசிச்சு ஆகணும் தான் நினைப்பீங்க. அந்த 30 செகண்ட் யோசிச்சு பாருங்க. தண்ணிக்குள்ள இருக்கிற போது நீங்க வேற எதை பத்தி நினைச்சிருக்க மாட்டீங்க. உங்ககிட்ட எது நிறைய இருக்கோ அதை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க, அதை பத்தி நினைக்கவும் மாட்டீங்க. நீங்க எப்ப பணத்தை பத்தி நினைக்கலையோ, எப்ப பணத்தை பத்தி கவலைப்படலையோ அது ப்ராப்ளத்தை தான் உங்க லைஃப்ல உண்டாக்கும். உங்களுக்கு நிறைய கடன் இருக்கும் போது, உங்களுடைய கிரெடிட் கார்டு பில்ல கட்ட முடியாம கஷ்டப்படும் போது, ரெண்ட் கட்ட முடியாம கவலைப்படும் போது, அந்த நிமிஷங்கள்ல நினைச்சு பாருங்க உங்களுடைய மைண்ட் ஃபுல்லா எந்த விஷயம் இருக்குன்னு. உங்களால எவ்வளவு பிரச்சனையா இருக்கும் போது உங்க லைஃப்ல போக்கஸ் பண்ண முடியாது, உங்க ஃபேமிலியை பத்தி நினைக்க முடியாது. ஆனா அதுவே உங்ககிட்ட பணம் இருக்கும்போது உங்க லைஃப்ல போக்கஸ் பண்ண முடியும், உங்க ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இதுக்கு காரணம் உங்ககிட்ட இருக்கிற பணம். இந்த பணம் தான் உங்க ஃபேமிலி கிட்ட அன்பா இருக்க உதவுது. அந்த பணம் தான் நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு சொல்லுது. அந்த பணம் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேற உதவுது. அதனால எப்படி உங்க ஃபேமிலியை லவ் பண்றீங்களோ அது போல பணத்தையும் லவ் பண்ண ஆரம்பிங்க. உங்ககிட்ட பணம் இருக்கும் போதுதான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். பணத்தை லவ் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. இந்த உலகத்தில் நீங்க எதையும் லவ் பண்ணலாம், பணத்தையும் உட்பட. அடுத்து மணி சீக்ரெட் நம்பர் 3, who understand money the most. யார் அதிகமா பணத்தை புரிஞ்சு வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட தான் பணம் போகும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, பணத்தை பத்தி எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு. இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிற லாங்குவேஜ பத்தி யோசிங்க. அந்த லாங்குவேஜ கத்துக்கிறதுக்கு எவ்வளவு நாள் தேவைப்பட்டுச்சுன்னு பாருங்க. அந்த லாங்குவேஜ புரிஞ்சுக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு, பேசுறதுக்கு இப்படி எவ்வளவு வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு பாருங்க. குறைஞ்சது 5 இருந்து 6 வருஷம் ஆகிருக்கும். ஆனா இப்போ அந்த லாங்குவேஜ உங்களால பேசவோ எழுதவோ படிக்கவோ முடியுது. நீங்க கம்ப்யூட்டரை பத்தி இன்டர்நெட்டை பத்தி லேர்ன் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. இங்க கேள்வி என்னன்னா, பணத்தை பத்தின எஜுகேஷனை படிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க உங்க இளம காலத்துல. நீங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க பணம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. உங்களுடைய இளம காலத்திலேயே எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு மணியோட லாங்குவேஜ் தெரியணும். லாங்குவேஜ் நான் சொல்றது அக்கவுண்டிங், ரீடைன்ட் ஏர்னிங்ஸ், ரீடைன்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டெப்ரிசியேஷன், எக்கனாமிக்ஸ், ப்ராஃபிட், அக்கவுண்ட் பேயபிள், அக்கவுண்ட் ரிசீவபிள், இப்படி எல்லா வார்த்தையும் பணத்தோட லாங்குவேஜ் தான். பணம் சம்பந்தமான அனைத்து வார்த்தைகளும் உங்களுக்கு புரியணும்.
நீங்க ஸ்கூல் இல்ல காலேஜ்ல படிக்கும் போதே பண சம்பந்தமான பேசிக் நாலேஜ் உங்ககிட்ட இருக்கணும். எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, எப்படி பணத்தை மல்டிப்ளை பண்றது, இப்படி எல்லா விதமான பேசிக் நாலேஜும் பணத்தை பத்தி உங்ககிட்ட இருக்கணும். அப்படி உங்ககிட்ட பணத்தை பத்தின பேசிக் நாலேஜ் இல்லனா இப்பவே கத்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. 2 monthsல கண்டிப்பா உங்களால ஒரு பெரிய டிஃபரன்ஸா பார்க்க முடியும். எப்படி உங்களால ஒரு லாங்குவேஜை கத்துக்க முடியுதோ, அந்த லாங்குவேஜ்ல உங்களால மாஸ்டர் ஆக முடியுதோ, அதுக்கு நீங்க அந்த லாங்குவேஜ்ல எல்லா வேர்ட்ஸையும் தெரிஞ்சதுனால தான். ஃபர்ஸ்ட் எந்த லாங்குவேஜ் கத்துக்கணும்னாலும் அந்த லாங்குவேஜ்ல எல்லா வார்த்தையோட மீனிங்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் தான் உங்களால அதுல மாஸ்டர் ஆக முடியும். அப்புறம் தான் அந்த லாங்குவேஜ்ல உங்களால யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி பணம் ஒர்க் ஆகுதுன்னு கத்துக்கோங்க. கண்டிப்பா நீங்க அதுக்கப்புறம் மணி மாஸ்டர் ஆகிடுவீங்க. அடுத்து மணி சீக்ரெட் நம்பர் 4, who know how to circulate money. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, கைக்கு கை மாறும் பணமே. இதுக்கான அர்த்தம் பணத்தை சர்க்குலேட் பண்றது. பணத்தை சம்பாதிக்க தெரிஞ்சா மட்டும் பத்தாது, அதை ஸ்பெண்ட் பண்ண தெரியணும், இல்ல சர்க்குலேட் பண்ண தெரியணும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் சொல்றது என்னன்னா, சம்பாதிக்கிற பணத்தை சும்மா வச்சிருக்காம ஸ்பெண்ட் பண்ணி சர்க்குலேட் பண்ணுங்க, இல்ல எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை சரியான விதத்துல செலவு பண்ணுங்க, இல்லன்னா சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அப்படியே இல்லன்னா கார் வாங்குங்க, ஏதாவது ட்ரிப் போங்க. இப்படி ஏதாவது ஒரு விதத்துல பணத்தை செலவு பண்ணுங்க. அப்பதான் பணம் சர்க்குலேட் ஆகும். இந்த மாதிரி பணத்தை யாரு சரியான முறையில சர்க்குலேட் பண்றாங்களோ அவங்க கிட்ட தான் பணம் வரும். உங்களுக்கு எப்படி பணத்தை சர்க்குலேட் பண்ணணும்னு தெரியலனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இல்ல புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்ல ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற பிசினஸ்லயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுடைய பொருளாதாரம் உயரும். பணம்ங்கிறது அசையும் பொருள். அது எந்த அளவுக்கு மக்களோட கையில ஃபாஸ்டா மூவ் ஆகுதோ அப்பதான் நாட்டோட பொருளாதாரமும் மக்களோட பொருளாதாரமும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி பணத்தை சர்க்குலேட் பண்ண உங்களுக்கு தெரியலனா இப்ப இருந்தே கத்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு எப்படி பணத்தை சர்க்குலேட் பண்றது தெரியும்னா எப்படி எல்லாம் பணத்தை சர்க்குலேட் பண்றதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து மணி சீக்ரெட் நம்பர் 5, who know how to multiply money. இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் எல்லாத்தையும் பாருங்க, அவங்க கண்டிப்பா மணி மேனேஜர்ஸ் இல்ல மணி இன்வெஸ்டர் தான் இருப்பாங்க. அவங்கள நம்பியோ இல்ல அவங்க கம்பெனி நம்பியோ ஏன் மக்கள் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா, அந்த ரிச்சஸ்ட் பீப்புளுக்கு எப்படி பணத்தை பல மடங்கு ஆக்குறதுன்னு தெரியும். அவங்களுக்கு நல்லா தெரியும் தன்னை நம்பியோ தன் கம்பெனி நம்பியோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கணும்னு. ஒன்ஸ் நீங்க எப்படி பணத்தை பல மடங்கு ஆக்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பணத்தை துரத்திக்கிட்டு நீங்க ஓட வேண்டிய அவசியமே இல்ல. பணம் உங்களை தேடி ஓடி வரும். உங்களை நிறைய பேர் பேங்க்ல கிரெடிட் கார்டு வாங்குறதுக்காக அப்ளை பண்ணும்போது பேங்க் உங்களுடைய பைனான்சியல் ஸ்டேட்டஸ் பார்த்து நீங்க எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்றது தெரியாததுனால தான். பேங்க் உங்களை நம்பி 50,000 லிமிட் உள்ள கார்டுக்கு நீங்க எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதுவே உங்களுடைய பைனான்சியல் ஸ்டேட்டஸ் உயரும் போது பேங்கே கால் பண்ணி உங்களுக்கு லோன் வேணுமா கிரெடிட் கார்டு வேணுமான்னு கேட்பாங்க. உங்க கிரெடிட் கார்டு 2 lakh மேல எலிஜிபிள்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் அவங்களுக்கு இப்ப தெரியும் உங்களுக்கு எப்படி பணத்தை மல்டிப்ளை பண்றது தெரியும்னு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த 5 சீக்ரெட்டை பத்தி திரும்பவும் அந்த 5 சீக்ரெட் என்னன்னு நான் சொல்றேன். நம்பர் 1, do you talk about money? நம்பர் 2, do you love money? நம்பர் 3, do you understand money? நம்பர் 4, do you know how to circulate money? நம்பர் 5, how to multiply money. இந்த 5 சீக்ரெட் பத்தின உங்களோட ரேட்டிங்க கீழே கமெண்ட்ல கொடுங்க. இந்த 5 சீக்ரெட் சரின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 10 out of 10 உங்களுக்கு ரேட்டிங்க கொடுங்க. இந்த ரேட்டிங்கே சொல்லும் நீங்க எப்படி பினான்சியலா இருக்கீங்கன்னு, நீங்க என்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ண போறீங்கன்னு தெரியும். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க எந்தெந்த சீக்ரெட் எல்லாம் ஒர்க் பண்ண போறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த 5 சீக்ரெட்டுமே ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ சொல்லித்தராத சொல்லிக் கொடுக்கவே யோசிக்கிற ஸ்கில். இந்த 5 ஸ்கில் இருந்தா தான் உங்களால பைனான்சியலா வளர முடியும். சோ இன்னில இருந்து பணம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. இந்த வீடியோல நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம லாப் கேலக்ஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day.